இருக்கிறது என்று சொன்னால் நாம் தொல்காப்பியத்தை தான் முதலிலே நாடுகிறோம். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். ஆகிய அவனுக்கு முதல் முறையாக நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். நான் எங்கு சென்றாலும் இந்த ஒரு கருத்தை நான் பதிவு செய்வது உண்டு. இதே அரங்கிலே நான் முதல் நாள் அன்று அந்த கருத்தை பதிவு செய்தேன். திருவள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தது போல தொல்காப்பியனுக்கும் ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும். அந்த செய்தி நாடு முழுவதும் பரவ வேண்டும். கோட்டம் அமைக்கவில்லை என்றாலும் ஒரு பூங்கா முதலில் அமைத்து விட்டோம். கோட்டம் அமைப்பதற்கு முன்பாக பூங்கா அமைத்தாயிற்று. அந்த பூங்கா அமைத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த பூங்கா அமைத்தவர் தான் கோட்டமும் அமைக்க முடியும். ஆகிய அவருடைய செவியில் எப்படி எங்கு போய் எவ்வாறு என் நேரம் சென்றடையுமோ எனக்கு தெரியாது. அவருடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டேன் என்றும் தவறாக நினைத்துவிட வேண்டாம். அவருக்கும் தெரியும். ஏனால் வல்லவனுக்கு கோட்டம் அமைத்தவருக்கு மூல முதல்வன் முக்காலத்தையும் உணர்ந்தவன் தொல்காப்பியனுக்கு கோட்டம் எடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவர் மனதில் எழாமல் இருந்திருக்காது. நிச்சயம் இருக்கும். அது எப்பொழுதுதான் என்று தெரியவில்லை. ஆகவே அவருக்கும் ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும். ஆகவே அந்த அளவிலே தொல்காப்பியம் ஒரு பெரும் கடல். தொல்காப்பிய கடல் என்று வாசுபமாணிக்கும் ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார். ஒரு பெரும் கடல். எவ்வளவு காலம் ஆனாலும் இந்த தொல்காப்பிய கடலிலே நீந்தி பல முத்துக்களை கொண்டு வர முடியும். இன்று இந்த அரங்கிலே சில முத்துக்களை சிலர் கொண்டு வந்து நம்மிடம் காண்பிக்கிறார்கள். அந்த முத்தினுடைய தன்மை சிறப்பு என்ன என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் முதலாக அவர் பேச அழைக்கிறேன். அவருடைய தலைப்பு எல்லோருக்கும் புதுமையாகவும் வியப்பாகவும் இருக்கும், நகைச்சுவையாகவும் கூட இருக்கும். மாண்புமிகு பூவக்கா என்று அவருடைய ஆய்வின் தலைப்பு. மாண்புமிகு என்ற ஒரு சொற்றொடரை நாம் யாருக்கு பயன்படுத்துவோம் என்பது நமக்கு தெரியும். பூவக்கா என்ற ஒரு சொல், அந்த சொல் பூக்காவா அல்லது பூவக்காவா என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, என்னோடு கட்டுரை வாசித்து அளிக்க வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அது என்ன மாண்பு மிகுன்னு போட்டிருக்கிறாங்க. இலக்கணவாதிகளுக்கு நன்றாக தெரியும். பூ பிளஸ் அக்கா பூவக்கா இலக்கண அடிப்படையில். நம்ம இலக்கணத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால இலக்கணத்தை நான் மேன்மைப்படுத்தி மாண்புமிகு பூவக்கான்னு போட்டுக்கிறேன். ஆனா அந்த மாண்புமிகு என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது அல்லது ஒத்து வரவில்லை என்பதை கட்டுரையினுடைய போக்கில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மேல நீட்டிக்க நான் விரும்பவில்லை. தமிழ் மொழியில் வழக்கும் செய்யுளும் நாடி எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கண ஆராய்ச்சியில் வழக்கினை புறக்கணித்துவிட்டு உரைச்சான்றுகளின் அடிப்படையில் மொழியை அல்லது இலக்கணத்தை ஆராய்வது முழுமையான பயனை தராது என்பது புலனாகிறது. எனவே இவ்வாய்வுக்கு இக்கால பேச்சு வழக்கு அடிப்படை ஆதாரமாகும். சுருங்க கூறின் பேச்சு வழக்கிலிருந்தே இவ்வாய்வு தொடங்குகிறது என்று கூறலாம். வழக்கும் செய்யுளும் நாடி எழுதப்பட்ட இலக்கணம் தொல்காப்பியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மொழி வளர்ச்சியில் மொழிக்குள் அதாவது சொல் உருபொருளின் மாற்றங்கள் பைலோஜெனிட்டிக் சேஞ்ச் நிகழ்வது உண்டு. மொழிக்குள் நிகழும் இம்மாற்றம் மொழியின் தொல் வடிவத்தை மாற்றுகிறது. சான்றாக மா பிளஸ் அம் பிளஸ் காய் மாங்காய், பலா பிளஸ் அம் பிளஸ் பழம் பலாப்பழம் ஆகிய இரண்டினை குறிப்பிடலாம். மொழியில் ஏற்பட்ட இத்தகைய நுட்பமான மாற்றம் அதன் தொல் வடிவத்தை இனங்காண ஆய்வாண்மை தூண்டுகிறது. இவ்வாய்வில் அகநிலை மீட்டுருவாக்கும் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஆய்வு அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது.
தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கணங்கள், அவற்றின் உரைகள், திறனாய்வு கருத்துக்கள் இவ்வாய்வுக்குரிய தரவுகளாகும். பேச்சு வழக்கு இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு துணை செய்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூ பிளஸ் அக்கா பூவக்கா, இரு உயிர் புணரும் பொழுது உடம்படுமை தோன்றும். இது இலக்கணம் கற்றுக் கொடுத்த விதி. ஆனால் பூ விற்கும் பெண் பூவினை கூவி விற்கும் பொழுது எக்கா பூ அக்கா பூக்கா. எங்க வீட்டில் நடந்த நிகழ்ச்சி. எக்கா பூ விற்க வந்திருக்க அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கார மாட்ட பூ விற்கிறா. எக்கா பூ அக்கா எக்கா பூக்கா பூ அக்கா பூக்கா. ஆனால் இலக்கண விதிப்படி பூ பிளஸ் அக்கா பூவக்கா என்று அவள் கூறுவது கிடையாது. இப்பொழுது மரபு இலக்கணத்திற்கு வருவோம். மா பிளஸ் கோடு மாங்கோடு, மா பிளஸ் கோடு மான்கோடு, இந்த இரண்டு எடுத்துக்காட்டும் நியமநாதத்தில் இருக்கிறது. மாங்கோடு நிலைத்திணை, மான்கோடு இயங்கு திணை என்று உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். மாங்கோடு மான்கோடு இரண்டிலும் இடம்பெறும் நகர நகர மெல்லுற்றுகள் புணர்ச்சியினால் ஏற்பட்ட மார்போபோனிமிக் சேஞ்ச், தொல் வடிவங்களின் திரிபுகளாக கருதலாம். இக்கருதுகோளுக்கு முன் இலக்கணிகள் கருத்தை அறிதல் வேண்டும். மரப்பெயர் கிளவி நெல்லெடுத்து மிகுமே தொல்காப்பியம், மரப்பெயர் கிளவிக்கு அம்மே சாரியை தொல்காப்பியம் நம்பர் இருக்கு. மாமரக் கிளவியும் ஆவும் ஆவும் ஆமு பெயரும் அவற்றோர் என்ன அகர வல்லெழுத்து அவயவன் நிலையா நகரம் ஒற்றும் ஆவும் ஆவும். தொல்காப்பிய நூற்பக்களின் செய்திகள் பிற்கால இலக்கணங்களான நேமிநாதம், நன்னூல், இலக்கண விளக்கம், முத்துவீரியம் போன்றவற்றில் வழிமொழிந்து கூறப்பட்டுள்ளன. மேற்கண்ட இலக்கணங்கள் வழி அறியலாகும் கீழ்கண்ட உரை விளக்கங்கள் காலத்தால் பிற்பட்டவை ஆயினும் நூற்பாக்களுக்குரிய சரியான விளக்கங்களாக இருப்பதால் இவை இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மா பிளஸ் கோடு மாங்கோடு அங்கு இருக்கிறது மாதிரி தான் உரையில் இருக்கு. மா ஆ இன் கோடு மாங்கோடு, உரையாசிரியர் எழுதுறது மாங்கோடு. அதுதான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். புலி பிளஸ் அம் பிளஸ் பழம் புளியம்பழம், தேக்கு பிளஸ் அம் கிளை தேக்கங்களை, ஆ பிளஸ் கோடு ஆண்கோடு உரையாசிரியர் சொல்றதுனால்தான், தொல்காப்பியர் சொல்றதால்தான், நன்னூலார் ஆசிரியர் சொல்றதுனால்தான். ஆ பிளஸ் கோடு ஆண்கோடு, மா பிளஸ் கோடு மான்கோடு, நீ பிளஸ் ஐ முன்னை. நன்னூலார் ஆ பிளஸ் ஐ ஆணை, மா பிளஸ் ஐ மானை, கோ பிளஸ் ஐ கோணை. நன்னூல் 248. தொல்காப்பியர் மா பிளஸ் கோடு மாக்கோடு என்று இயல்பாக புணர்வதை தவிர்க்கிறார். மா பிளஸ் கோடு மாங்கோடு என்பதற்கு உடன்படுகிறார். மேலே இருக்கக்கூடிய நூற்பால் விளக்கம். மாங்கோடு என்பதில் இடம்பெறும் அகரக்கிளவி ஆய்வுக்குரியதாகிறது. குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழியை அடுத்தும் அகரக்கிளவி தோன்றும் என்பது தொல்காப்பிய விதி நூற்பாக இருக்கிறது. இந்நூற்பாவிற்கு உரையாசிரியர்கள் பலா கோடு காக்குறை என்று இரண்டையும் எடுத்துக்காட்டுகளாக தந்துள்ளனர். பலா ஆ பலா கோடு, காக்குறை ஆ முக்கியம். மற்றொரு நூற்பாவிற்கு யாங்கோடு பிடாங்கோடு தளாங்கோடு என்று மெல்லுற்று மிகுத்தும், பிரிதொரு நூற்பாவிற்கு யாக்கோடு பிடாக்கோடு தளாக்கோடு என்று வல்லுற்று மிகுத்தும் சான்றுகள் தந்துள்ளனர். ரெண்டுலயும் ஆ இருக்கு. இவற்றில் இடம்பெறும் அகரத்தை அளபடையாக கருதுவாரும் உண்டு. பேராசிரியர் சோனா கந்தசாமியும் பேராசிரியர் தட்சிணாமூர்த்தியும் அகரத்தை அளபடையாக கருதுகின்றனர். இப்பொழுது அகர கிளவியின் தொல் வடிவத்தை நாம் இனம் காண வேண்டும்.